காய்ஸ் 2 நாளைக்கு முன்னாடி வந்து மரம்லாம் வாடுதுன்னு சொல்லி கொய்யாக்காட்டுக்கு வந்து தண்ணி திறந்து விட்டுருந்துச்சு. கொஞ்சம் பிஞ்செல்லாம் நிறையா இருக்குது, தண்ணி விட்டோம்னா பெருக்குன்னு சொல்லி தண்ணி விட்டுச்சு. அது ஒரு வாரமாக வந்து கரெக்டாக வியாபாரியும் வந்து சரியாக வரல. நானும் வந்து போய் பார்க்கலைங்க, எல்லாம் பழுத்து போச்சு. அதனால் இன்றைக்கி ஒரு கடைக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், ஒரு 10 கிலோ வேணும்னாங்க. அதனால் வந்து காலையிலேயே அதை அறுக்க கிளம்பியாச்சு. என்ன தான் வியாபாரி வந்து அறுத்தாலும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அறுக்க மாட்டாங்க. ஏன்னா மரம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கனால வந்து உயரத்தில் எப்படியாவது வந்து தலைக்குள்ளே மறைஞ்சிருக்கும் காயெல்லாம். அதை வந்து துளவியாக இருக்கணும். மரம் கொஞ்சம் ஓவர் ஹைட்டாக இருக்கனால அறுத்து விட்ட காயெல்லாம் வந்து கீழே வந்து டேமேஜ் ஆயிரும். அதனால் டேமேஜ் ஆகாமல் பார்த்து அறுத்து விட்ட காயெல்லாம் பொறுக்கி வெயிட் வச்சுட்டு நம்ம ஆட்டுக்குட்டிக்கு வந்து கீரிப்பூச்சி மருந்து ஊற்றி ரொம்ப நாள் ஆகுது. இந்த வீடியோ யாராவது ஆடு வளர்க்குற நண்பர்கள் யாராவது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன மருந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மருந்து வந்து கீரிப்பூச்சிக்கு மட்டும் இல்லாமல் வந்து ஆட்டுக்கு சளி, அப்புறம் வந்து இந்த பெரிய முடியாக இருக்கிறது அதெல்லாம் எல்லாமே கொட்டிடும். ஆடு வந்து சளி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து ஆடு சுத்தமாக தெரியவே தெரியாது. அதனால் அந்த மருந்து வந்து ஊற்றணும். பெரிய ஆட்டுக்கு வந்து 6 ml, சின்ன குட்டிகளுக்கெலாம் வந்து 3 இல்லைனா 4 ml. 4-5 சிரஞ்சை எடுத்து மருந்து எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா பிடிச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து ரீஃபில் பண்ணிக்கணும். ஒவ்வொரு சிரஞ்சிலே வந்து ஊற்றணும் அப்படின்னா டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். எனக்கு ஒவ்வொரு ஆடாக பிடிச்சி மருந்து ஊற்றுறது கூட ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த ஆட்டுகளை ஒன்று சேர்ந்து எல்லா ரூம்குள்ளே வந்து அடைக்கிறவங்களையும் தான் போதும் ஆயிரும். இந்த ஆடு இப்போ நிற்கிற ரூம் வந்து ஒரு வீட்டோட ரூமு. இதை வந்து கட்டும்போது சில பல தடங்கல்னால வந்து அப்படியே நிப்பாட்டியாச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ஆட்டுக்குட்டி தான் அடைச்சிட்ருக்கோம். அதில் இளங்குட்டிகளெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே வெளியே பிடிச்சி விட்டாச்சு. ஏன்னா வந்து ஒன்றா விட்டோம்னா போட்டு மிதித்து எல்லாம் குட்டியை வந்து கொண்டுவிட்டோம். அதனால் அதை வெளியே விட்டுட்டு நடுத்தரமாக இருக்க குட்டிகளாம் வந்து மருந்தை ஊற்றிட்டு ஒவ்வொன்றா வந்து வெளியே விட்டாச்சு. அதெல்லாம் முடித்தா தான் வந்து ஆட்டுக்குட்டியெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக நிற்கும். அப்புறம் கடைசியாக வந்து ஆட்டுக்குட்டிக்கெலாம் மருந்தை ஊற்றி விட்டு மருந்து ஊற்றி ஒரு 2 மணி நேரம் தண்ணி கூடாமல் அடைச்சி போடணும். காலைல அறுத்த கொய்யாக்காய் வந்து சாக்கு எடுக்காமல் போயாச்சு. அதனால் வீட்டில் ஒன்றா கொட்டி விட்டு சாக்கில் அள்ளி போட்டு கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு ஆட்டுக்குட்டி வந்து மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போயாச்சு. வெயிலெலாம் வந்து இப்போவே இவ்வளோ வேகமாக அடிக்குது. இன்னும் போக போக என்ன நடக்க போகுதுன்னு தெரில. மருந்து ஊற்றுனதுக்கு வந்து நல்லா மேய்ஞ்சால் தான் வந்து ஆடு வந்து கொஞ்சம் தெரியும். இல்லைனா வந்து நை நைன்னு இருக்கும். அப்புறம் ஆடெல்லாம் வந்து மேய்ச்சி ஓட்டி கொண்டு போய் அடைச்சிட்டு இன்றைக்கான டேவை முடிச்சாச்சு. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.